பச்சையா கேக்கட்டுமா? மல்லிகா இடத்துல உங்க பொண்ணு உமா இருந்திருந்தா நீங்க இப்படிதான் பழி வாங்கணும்னு நினைப்பீங்களா? நிறுத்துறியா? என் பொண்ணு இப்படி எல்லாம் கேடு கெட்டு போக மாட்டா. தப்பா பேசாதீங்கம்மா. மல்லிகா ஒன்னும் கேடு கெட்டு போனவ இல்ல. உங்க புள்ளதான் இவளை கெடுத்து இவ வாழ்க்கையை சூறையாடி இருக்காரு. இதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க கோர்ட்ல வந்து என்ன கத்துனாலும் கதர்னாலும் விமல் செஞ்ச தப்புக்கான ஆதாரம்னு ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்க வார்த்தை எதுவுமே மரியாதை இல்லாம போயிடும். ஏன்னா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா ஏன் பிள்ளைதான் அயோக்கியன்னு கோர்ட்டு சொல்லுங்கறியா? சந்தேகமே இல்லம்மா. நீங்க என் வார்த்தையை நம்ப வேண்டாம். உள்ள வந்து ஜட்ஜு தீர்ப்பு சொல்லும் போது பக்கத்துல இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். இவ்ளோ ஏமா? உங்க மனசாட்சிக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு. உங்க புள்ளைய ஒரு பொண்ணு விஷம் வச்சு கொன்னு இருக்கானா? இவ வாழ்க்கைய எவ்வளவு நாசம் பண்ணிருப்பான். எவ்வளவு விரக்தியோட உச்சத்துல இருந்து மல்லிகா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. இவ என்ன கொலைகாரியா? இல்ல காசுக்கு தான் கொலை பண்றவளா? படிச்சிட்டு இருந்த பொண்ணுமா, பாவம் அப்பாவி பொண்ணு. என்ன செய்யறோன்னு தெரியாத ஒரு டென்ஷன்ல இவ செஞ்சதுதான் அந்த கொலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மல்லிகாவை உங்க பொண்ணா நினைச்சு அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க. அம்மாடி, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கடவுளையே நேரில் வந்து பேசுற மாதிரி இருக்குமா? இத்தனை சத்தியத்தோட ஒருத்தர் பேசி நான் அதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். ஏங்க, இதுக்கு மேல யாராச்சும் தெளிவா விளக்கி சொல்ல முடியுங்களா? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா மல்லிகைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு ஜெயில கல்லொடிச்சு கஷ்டப்படுறதுல உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா யோசிங்க. இன்னைக்கு கோர்ட்ல மல்லிகா பேசாம இருக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நீங்களும் பேசாம இருக்கணும்னு தான். ப்ளீஸ். நீ சொல்றது வாசம் தாமா. மல்லிகாவும் உமா மாதிரிதான். என் புள்ள அயோக்கியத்தனம் பண்ணதுனாலதான் இவ விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிருக்கா. அது எனக்கும் தெரியுது. ஆனா புள்ள பாசம்னு ஒண்ணு குறுக்க வந்து நிக்குதே. புள்ள மேல பாசம் இருக்கிறது தப்பு இல்லம்மா. ஆனா உங்க பாசத்தை நீங்க எப்படி நிரூபிக்கணும்னு தெரியுமா? உங்க புள்ள செஞ்ச தப்ப நீங்க செய்யற ஒரு நல்லது மூலமா தான் சரி பண்ண முடியும். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம்னா அதுவாதான் இருக்க முடியும். மல்லிகா சதீஷ் கூட நல்லபடியா வாழறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். உங்க புள்ள செஞ்ச பாவத்தோட பலன் உங்க குடும்பத்துல மத்த யார் மேலயும் விழாம இருக்கும். உமாவோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கும் கல்யாணம் ஆகணும், அவளுக்கும் நல்லது நடக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? புள்ள மேல இருக்கிற வெறித்தனமான பாசத்தால அநியாயமா இந்த பொண்ணு வாழ்க்கைய நீங்க காவு வாங்கிட்டா அது உங்க பொண்ணு தலையில விடியாதா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. போலாமா? அம்மா ஒரு நிமிஷம்மா. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னம்மா சொல்றது? இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். புரிஞ்சுதா? போலாமா? டைம் ஆயிடுச்சு.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவங்க 2 பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க சார். தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் வாங்க. வர மேடம். போ. என்னங்க நல்லா இருக்கீங்களாம்மா? ரேணுகா, இன்னையோட இன்னைக்கு 2 பேர் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. காயத்ரி சூர்யாவும் பட்ட பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்க போற நாள் இன்னைக்கு தான். ஆமாங்க, காலையில இருந்தே நாங்க 2 பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உண்மையிலேயே எங்களுக்காக காயத்ரியும் சூர்யாவும் எடுத்த எஃபர்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நன்றின்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட முடியாது. காலம் பூரா அவங்களுக்கு நாங்க 2 பேரும் கடமைப்பட்டிருக்கோம். காயத்ரி வந்திருக்கலாம். கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏதோ கெட்ட நேரம் அப்படிதான் இதை எடுத்துக்கணும். இதோடவாவது இது விட்டுச்சேன்னு நம்ம தான் சந்தோஷப்பட்டுக்கணும். பட் லைஃப்ல இதை விட கொடுமையான ஒரு காலகட்டத்தை நான் சந்திச்சதே இல்லை. இதுக்கு மேல இப்படி ஒரு கஷ்டம்லாம் யாருக்குமே வரக்கூடாது. நாங்க 2 பேரும் வேண்டிக்கிறதே அதுதான். பாத்தீங்களாம்மா, சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல, காயத்ரி வந்துட்டாங்க. காயத்ரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ரேணுகா? ஆமா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க நீ. இன்னியோட இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கணும்னு தாண்டி நினைச்சுக்கிறோம். ஆனா சாதாரணமா சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள வர மாதிரி குப்புன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல, அது மனசு முழுக்க பரவும்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? என்ன காரணம்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாமே கனவுன்னு யாரோ சொல்லி முகத்துல தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது? இனிமேலாவது நல்லது நடந்தா சரி. நல்லது தாமா நடக்கும். இனிமே உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அம்மாடி வனிதா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ கண்டிப்பா என் கூட தான் இருப்ப. சுரேஷ், பாத்தீங்களா, நான் சொன்னல எங்க அத்தை எப்படி பேசுறாங்க. என்னாலே இத நம்ப முடியல. நல்ல விஷயம்தாம்மா. வனிதாவும் ரேணுகாவும் தப்பு பண்ணலன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதை விட வேற என்ன எங்களுக்கு சந்தோஷம் இருக்க போது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இத பாரு ரேணுகா, சார், இன்னைக்கு பேசிட்டீங்களா? பேசுனது போதும், வாங்க, டைம் ஆச்சு. சரி, நீங்க கிளம்புங்க. இந்த தொப்பையை குறைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பலரும் பல விதமா யோசிப்பாங்க. ஒருத்தன் மல்லாக்க படுக்கும் போது அவன் தொப்பை ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா அவனுக்கு தொப்பையே இல்லை. உன் தொப்பை இப்படி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. யோ, கல்யாண காட்சின்னு நிறைய இருக்குதியா? நிறுத்துங்க சார், உங்களுக்கே பானை மாதிரி ஒரு தொப்பை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து மேனேஜர், டைட்டிஷியன் கிடையாது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கோ அவசியம் இல்லை சார். விமலா நான் தான் சார் கொலை பண்ணேன். எனக்கும் விமலுக்கும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்துச்சு. அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் தான் அவருக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் வனிதாவுக்கும் அவருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு சார். அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் வனிதாவும் அவங்க ஃப்ரெண்டு ரேணுகாவும் சேர்ந்து விமலை அடித்து தலையை பிடிச்சி செவுத்தில் மோதி கீழே தள்ளியிருக்காங்க சார். ஆனால் ரேணுகாவுக்கும் வனிதாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன ப்ராப்ளம்ன்றதுலாம் எனக்கு சரியாக தெரியாது சார். மயக்கம் போட்டு விழுந்த விமல் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிருக்காரு. அவங்க 2 பேரும் நம்ம அடிச்சதில் தான் விமல் இறந்து போயிட்டாரு நினச்சி பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாடியை காரில் வச்சு கடத்தி தாமரக்குளம் பக்கத்தில் ஒரு ஏரியில் கொண்டு போய் வீசிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் பண்ணின தப்பை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க பண்ணின தப்பை எனக்கு நான் சாதகமாக பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணேன். நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு என்கொயரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த கொலையை அவங்க தான் பண்ணாங்கன்னு நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நான் தான் சார். ஆக்சுவலாக
நான் பண்ணது பெரிய தப்பு சார், அது நல்லாவே தெரியும். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஈஸியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கல. அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வேகத்தில் கொலை பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு நிதானமா பதட்டம் இல்லாமல் தெளிவாக இருக்கேன். இந்த கொலையை நான் தான் சார் பண்ணேன். இந்த கோர்ட் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் சார். நீ என்னம்மா சொல்ல போற? சார், ஆக்சுவலாக என் தங்கச்சி சின்ன வயசுலேருந்தே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. நான் அப்படி ஒரு பிரச்சனை ஜெயிலுக்கு போக போகிறேன், கஷ்டப்பட போகிறேன்னு தெரிஞ்சதும் ஒரு ஆதங்கத்தில் தான் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சார். மற்றபடி அவ இதை பண்ணல சார், நான் தான் இந்த கொலையை பண்ணேன். உண்மையாக நான் தான் சார் கொலையை பண்ணேன். உங்களை கேள்வி கேட்கும்போது மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். நீ என்னம்மா சொல்ல போற இப்போ? சொல்லுமா, நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லுமா. இவ்வளவு நேரம் எங்க அண்ணன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அன்னைக்கு உங்க வீட்லயும் எங்க அண்ணன் இதேதான் வாக்குமூலமா கொடுத்தாரு. தெரியுமா, ஆனா உங்க அண்ணன் கொலை செய்யல, நீ தான் அன்னைக்கு கொலை செஞ்சேன்னு சொன்ன. இப்பவும் அதே தான் சொல்ல போறியா? மாத்தி பேசுறதுக்கு அவசியம் இல்லை சார். விமலை கொலை பண்ணது நான் தான். என்னை காப்பாத்துறதுக்காக எங்க அண்ணன் பழியை ஏத்துக்க நினைக்கிறாரு. சார், விமல் ரொம்ப தப்பானவன். அவனால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி எனக்கு எடுத்து என் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்து என்னை கைவிட்டுட்டான். என் வயிற்றுல வளர்ந்த கருவை தான் என்னால கலைக்க முடிஞ்சது. ஆனா பட்ட கலங்கத்தை நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னோட கோபம், வெறுப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு விஷத்தை கொடுக்க வச்சது. மனசாரதான் இதை நான் செஞ்சேன். தெரியாம செஞ்சேன்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். சத்தியமா இந்த காரியத்தை நினைவு தெரிஞ்சு சுய நினைவோட தான் செஞ்சேன். நான் செஞ்ச கொலைக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுங்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா தப்பே பண்ணாம பழைய தான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. மாப்ள, மாப்ள, மாப்ள நில்லுங்க மாப்ள. மாப்ள, மாப்ள சொன்னா கேளுங்க, நில்லுங்க மாப்ள. விடுங்க மாமா. விடுங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எதுக்காக மாமா நான் உயிரோட இருக்கணும்? நான் தாலி கட்டின பொண்டாட்டி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றா. அவளுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அவளுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன். அவளுக்காக தான் மாமா எங்க அம்மாவையே பகைச்சுக்கிட்டேன். அவளுக்காக தான் என் வாழ்க்கையான்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வார்த்தை நான் சொல்றத கேட்க மாட்டேன்றா. அவ சுத்தமா என்ன மதிக்கல. அவ அண்ணனை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தை தவிர அவ மனசுல வேற எதுவுமே இல்ல மாமா. இப்படிப்பட்ட ஒருத்தைய நம்பி
நான் குடும்பம் நடத்துறது ஒண்ணுதான், விஷத்தை குடிச்சு சாவறது ஒண்ணுதான். மாப்பிள்ள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. இந்த பாருங்க, மல்லிகாவுக்கு அவங்க அண்ணன் மேலே பாசம் அதிகம்தான். அதனால தான் நாம் எவ்வளோதான் மாற்றி மாற்றி சொன்னாலும் அவள் மனசை மாற்றிக்கல மாப்பிள்ள. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலே நான் என்ன பண்ணுறதுனே தெரியல மாப்பிள்ள. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்படி ஒரு அவமானத்தை சகிச்சுக்கிட்டு நான் பாடணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க மாப்பிள்ள. டே சதீஷ், வாடா. ஏன் அங்க நின்னுட்டு அம்மா இருக்க? விடுமா, வாடா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளுமா, ப்ளீஸ்மா. டேய், இனிமே நீ சொல்லி நாங்க என்ன கேக்குறது? நாங்க சொல்றது நீ கேளுடா. மரியாதை வீட்டுக்கு வாடா. தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க பேசாதீங்க. என் புள்ள கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். வாடா. டேய், வான்னு சொல்றேன். வாடா. வா. வாடா. அம்மா விடுங்கம்மா என்ன. டேய், மாமா வாடா. அம்மா டேய், அம்மா சொல்லு வாடா, சொல்லு please, கேட்காம மாமா. வந்திருக்கல. இது தெரியாதே. வா. மாமா வாடா. அம்மா கார் அங்க இருக்கு, காசு நான் அப்படியே எடுத்துட்டு மாமா வந்துறேன். கிட்ட கொடு. அம்மா சொல்லி நீ போடா. கார் எடுத்து வா. அம்மா வாடா. அம்மா ப்ளீஸ் மாமா. வாடா. ஓடா. அம்மா என்ன மாமா? வண்டியில ஏறு. அம்மா மல்லிகா அம்மா. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் முத்தையா தன் தங்கையை கொலை குற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொள்கிறார் என்பது அவரது தங்கை மல்லிகாவின் வாக்குமூலத்திலிருந்து தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. அதே சமயம் மல்லிகாவால் கொலை செய்யப்பட்ட விமல் மல்லிகாவின் வாழ்வை முன்னதாக சீரழித்திருப்பது சந்தேகத்திற்கிடமின்றி இங்கே நிரூபணமாகின்றது. விமல் எழுதிய டைரிகளை இந்த நீதிமன்றம் ஒரு முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றது. அவற்றையும் நீதிமன்றத்தில் முத்தையாதான் ஒப்படைத்திருக்கிறார் என்பதால் அவர் எப்படியாவது தன் தங்கையை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் ஊர்ஜிதமாகின்றது. ஆனால் இந்த கொலையை செய்த மல்லிகாவின் வாக்குமூலம் மிக நேரடியாக நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் அவர் சொல்கிற காரணங்களின் அடிப்படையிலும் மல்லிகாதான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பதை இந்த நீதிமன்றம் நம்புகின்றது. அதனால் மல்லிகாவை குற்றவாளி என தீர்மானிக்கின்றது. ஆனால் இந்த வழக்கின் தன்மை தன் வாழ்வை சீரழித்தவரை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த நேரத்து கோபம் மற்றும் வெறியால் தான் மல்லிகா இந்த கொலையை செய்தார் என்பதனையும் கருத்தில் கொண்டு அவரது வயது, எதிர்காலம் அனைத்தையும் சேர்த்து ஆலோசித்து பார்க்கையில் இது திட்டமிடப்படாத கொலை என்பது ஊர்ஜிதமாகின்றது. எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மல்லிகாவிற்கு இந்த நீதிமன்றம் ஓராண்டு காலம் தண்டனை விதிக்கிறது. மல்லிகாவின் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாத வனிதா, ரேணுகா என்ற இரு பெண்களையும் குற்றவாளிகளாக்கி தண்டனை வாங்கிக் கொடுத்து அவர்களை சிறைக்கு அனுப்பியதில் தொடங்கி இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே உண்மைகளை மூடி மறைத்து வந்த முத்தையாவின் குற்றங்களை இந்த நீதிமன்றம் அவசியம் கண்டிக்கிறது. மல்லிகா செய்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை மூடி மறைக்க பார்த்த குற்றத்திற்காக முத்தையாவிற்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்படுகின்றது. பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியாக செயல்பட வேண்டியவர் இப்படி பொறுப்பற்ற முறையில் சொந்த லாபத்திற்காக செயல் புரிந்தது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே காவல்துறை பணியிலிருந்து இவரை முழுமையாக நீக்கவும் காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிடப்படுகிறது. சார் ஒரு நிமிஷம்.
சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தலகாயரசா அண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே